ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பிண்டி பாஜி பண்ண போகிறோம். இதுக்கு பிண்டியை முதல்ல நல்லா வெண்டைக்காய் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம பாஜி பண்ணிடலாம். வளவளப்பு எதுவுமே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக அழகாக பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டலாம். இப்போ பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வசங்கி வரட்டும். இப்போ வசங்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காயை அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதான். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வளவளப்பாக எதுவுமே இருக்காது, நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, பெண்டி பாய்ச்சி அழகாக வசங்கிடுச்சு. இது சப்பாத்திக்கு சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.